என்னது இது திடீர்னு கடலுக்குள்ளேருந்து மஞ்சள் கலரில் ஏதோ நீட்டிட்டு வருது அப்படின்னு பார்த்தா, இட்டாலி நாட்டில் இருக்கக்கூடிய வெனிஸ் நகரத்துக்குள்ள கடல் தண்ணி புகுந்து வெள்ளம் வரதை தடுக்க தான் இந்த மாதிரி பல ஆயிரம் கோடிகள் செலவு பண்ணி ஃப்ளட் கேட்ஸ் போட்டிருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே 2022 ஒரு பெரிய வெள்ளத்தை தடுத்து நிறுத்தி நிறைய சேதங்களையும் அதை குறைச்சி கொடுத்துருக்கு. ஆனால் அந்த நாட்டு மக்கள் தேவையில்லைங்க, வேஸ்ட் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நல்லா தானே இருக்குது, இதே வேஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஊருக்குள்ளே தண்ணி வெள்ளம் வர்றதுக்கு கடல் தண்ணி ஒரு காரணம் தான். ஆனால் அதையும் தாண்டி வேறு காரணங்கள் இருக்குது. அதுலேயும் ரொம்ப முக்கியமானது, இந்த வெனிஸ் நகரத்தை ஒரு கோழி உரிக்கிற மாதிரி உரிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே பல லட்சக்கணக்கான மரங்கள் தான் இருக்கும். அந்த மரங்கள் தான் இந்த நகரம் 1500 வருஷமாக ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கும் இப்போது கடல் தண்ணி அதிகமாக உள்ளே வர்றதுக்கும் காரணமாக இருக்குது. அதை முதல்ல சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி? மரங்களுக்கும் அந்த நகரத்துக்கும் என்ன சம்மந்தம்? இந்த ஃப்ளட் கேட்ஸால் வெள்ளத்தை தடுத்து நிறுத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் ஆக்டிவிட்டியில் பார்க்க போகிறோம். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா, இந்த வெனிஸ் நகரம் சைஸில் அவ்வளோ பெருசு இல்லைனாலும் கூட அதுக்குள்ளே 180க்கும் அதிகமான கால்வாய்களும் 350க்கும் அதிகமான பாலங்களும் இருக்குது. இதுக்கே இவ்வளோ இருக்குது அப்படின்னா அதுக்கு அந்த நகரத்தோட புவியியல் அமைப்பு தான் காரணம். ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய ஏட்ரியாட்டிக் கடலில் இட்டாலி நாட்டு ஆறுகள் வந்து சேரக்கூடிய வெனிஷியன் லகுன், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான தீவுகளை ஒன்றா சேர்த்து தான் இந்த வெனிஸ் நகரத்தை அவங்க உருவாக்கியிருக்காங்க. அந்த கால்வாய்களில் எப்பயுமே தண்ணி ஓடிட்டே தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால அதில் படகு சவாரி செய்கிறதுக்கும் அந்த ஊரை சுற்றி பார்க்குறதுக்கும் வருஷம் முழுக்கவே சுற்றுலா பயணிகள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க கரெக்டாக வராங்களோ இல்லையோ, ஒவ்வொரு வருஷமும் அக்வா ஆல்டா அப்படிங்கிற ஒன்று கரெக்டாக வந்து அந்த மொத்த நகரத்தையுமே வெள்ளக்காடாக்கிடுது. இந்த அக்வா ஆல்டாங்கிறது என்னென்னா, பொதுவாகவே கடலில் பொறுத்த வரைக்கும் வேவ்ஸ் டைட்ஸ், அதாவது அலைகள் ஓதம் அப்படின்னு ரெண்டு இருக்குது. இப்போ நார்மலாக காற்று வீசுறதால கடல் தண்ணி கரைக்கு வந்துட்டு போகிறத நம்ம வேவ்ஸ், அதாவது அலைகள்னு சொல்லுவோம். இதை எல்லாருமே பார்த்துருப்போம். அப்போ ஓதம்னா என்ன அப்படின்னா, சூரியனும் நிலாவும் பூமி மேலே ஏற்படுத்தக்கூடிய ஈர்ப்பு விசையால் கடலோட நீர்மட்டம் ஒட்டுமொத்தமாக உயர்றதும் குறையிறதும் நடக்கும். இதை தான் ஓதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே விஷயம் இந்த ஏட்ரியாட்டிக் கடலையும் நடக்கிறதால வெனிஸ் நகரத்துக்கூட நீர்மட்டமும் உயர்றதும் குறையிறதும் நார்மலாக நடக்கிறது தான். ஆனால் அதோட சேர்த்து இந்த செப்டம்பர்லேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய கடலில் ரொம்ப அதிகமான காற்று, அங்கே இருக்க காலநிலை மாற்றங்களால் ரொம்ப அதிகமான காற்று வீசும். அந்த மாதிரி நேரங்களில் ரொம்ப அதிகமான தண்ணி ஊருக்குள்ளே திடீர்னு வந்து சேர்ந்து அது வெள்ளத்தை உண்டாக்கிடுது. இந்த மாதிரி திடீர்னு ரொம்ப அதிகமான தண்ணி ஊருக்குள்ளே வந்து சேர்ற நிகழ்வை தான் அவங்க அக்வா ஆல்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து தப்பிக்க தான் சென்ட்ரோ மரீதி வெனிஷியா அப்படிங்கிற ஒரு வெதர் மானிட்டரிங் ஸ்டேஷனை கரையிலேருந்து கடலுக்குள்ளே 12 மைல் தள்ளி நிறுவி வச்சுருக்காங்க. இப்போ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, ஓதம் ரொம்ப அதிகமான உயரத்தில் வரப்போகுது அப்படின்னா அதை முன்கூட்டியே கணிச்சு சைரன் மூலமாக மக்களுக்கு தெரிவிச்சிருவாங்க. மக்களும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நீளமான பூட்ஸ் எடுத்து போட்டுக்கிறது, கடைகளுக்கு முன்னாடி தடுப்பெடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு முன்னெச்சரிக்கைகளை எடுத்துப்பாங்க. ஆனால் எவ்வளவுதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்தாலுமே ஒவ்வொரு வருஷமுமே முன்ன இருந்ததை விட நீர்மட்டத்தோட உயரத்துலையும் சரி, அந்த அக்வா ஆல்டா ஏற்படுற எண்ணிக்கையும் சரி தொடர்ந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது. இதோட அதிகபட்சமாக என்ன நடந்திருக்குன்னா, 1966 6.4 அடி உயரத்துக்கு அந்த தண்ணியோட நீர்மட்டம் உள்ள உயர்ந்து வந்து மிகப்பெரிய அளவில் சேதங்களை ஏற்படுத்தியிருக்கு. இப்படியே விட்டால் சரியாக இருக்காது, இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வீடியோட ஆரம்பத்தில் பார்த்த மோசேன்னு சொல்லப்படுற அந்த ஃப்ளட் கேட்ஸை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, இப்போ வெனிஷியன் லகுனுக்குள்ள தண்ணி வந்து சேரக்கூடிய 3 இடம் இருக்குது. லிடோ, மேலாமோக்கோ, சியாக்கோ. இந்த 3 இடத்துலையும் மொத்தம் 78 ஃப்ளட் கேட்ஸை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த வெதர் மானிட்டரிங் ஸ்டேஷனில் இருந்து தண்ணி அதிகமாக வரப்போகுது அப்படின்னு சிக்னல் வந்த உடனே இந்த ஃப்ளட் கேட்ஸை அவங்க நிமித்த ஆரம்பிச்சிருவாங்க. மொத்தம் அந்த ஃப்ளட் கேட்ஸோட தனித்தனியாக அதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 டன் இருக்கும். அதனால் அதை ஒரு தடவை நிமித்துறதுக்கே உங்களுக்கு 30 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அப்படி முழுசாக நிமித்தி முடித்த உடனே நார்மல் கடல் தண்ணியை விட அது 3 மீட்டர் அதிகமான உயரம் வர்ற வரைக்கும் இந்த ஃப்ளட் கேட்ஸால் அதை தடுத்து நிறுத்த முடியும். அதுக்கப்புறம் நீர்மட்டம் குறைஞ்ச உடனே மறுபடியும் அது பழைய நிலைக்கே போய் கீழே படுத்து தூங்கிடும். அந்த மாதிரி அது மறுபடியும் திரும்ப போகிறதுக்கு 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இன்னும் அதோட இன்ஸ்டாலேஷன் மொத்தமாக முடியல நிலைமை கூட 2020 அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பயன்படுத்த ஆரம்பித்த அந்த வருஷத்துலேயே மொத்தம் 13 தடவை அதை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 2021 20 தடவை அதை பயன்படுத்தி பெரிய பெரிய வெள்ளங்களையும் சேதங்களையும் அவங்க இது வரைக்கும் குறைச்சிருக்காங்க. பரவாயில்லையே, எல்லாம் நல்லா போயிட்டுருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா, அங்கே தான் ஊர் மக்கள் குறுக்கால வந்து இது தேவையில்லாத ஆனீங்க அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நகரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இத்தாலி நாட்டு ஆறுகளும் கடலும் ஒன்றா சேரக்கூடிய வெனிஷியன் லகூனில் இருக்குது. பொதுவாகவே இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே ஸ்ட்ராங்காகவே இருக்காது, ரொம்ப பொலன்னு தான் இருக்கும். நீங்கள் ஒரு வெயிட்டான பொருளை தூக்கி அங்கே வச்சிங்கனாலுமே அது ஈஸியாக உள்ளே போயிடும். ஏன்னா அங்கே சகதி தான் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு வீடு கட்டுறதே ரொம்ப கஷ்டம். இவங்க எப்படி ஒரு நகரத்தையே 1500 வருஷத்துக்கு முன்னாடியே உருவாக்குனாங்க அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போதும் வரலாற்று குறிப்புகளை எடுத்து பார்க்கும்போது தான் மரங்கள் இந்த நகரத்தோட வளர்ச்சியில் எவ்வளோ பெரிய பங்கு வகிச்சிருக்கு அப்படிங்கிறது புரிய வருது. அந்த கட்டிடத்தெல்லாம் மரத்தால் செஞ்சுருப்பாங்க அதானே? இல்லை,
இப்போது அந்த ஒட்டுமொத்த நகரத்துக்குமே இந்த மரத்தை வச்சு தான் ஃபவுண்டேஷனே போட்டிருக்காங்க. அதுவும் 1-2 மரம் இல்லை, பல லட்சக்கணக்கான மரங்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோவேனியா, குரோஷியா மாதிரியான நாடுகள்லேருந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்து அதை இந்த சகதி தரையில் வச்சு அடிச்சிருக்காங்க. அப்படி அடித்தது போது ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் அதிகபட்சமாக 15 சென்டிமீட்டர் கேப் விட்டும், ஒரு சில இடங்கள்லாம் ரொம்ப டைட்டாக பக்கத்துலேயே வச்சும் அதை அடிச்சிருக்காங்க. அப்படி அடித்த மரங்கள் எல்லாமே அந்த சகதி தரையை தாண்டி கீழே உள்ள கடினமான தரையில் போய் பட்ட உடனே அதுக்கு மேலே, அதாவது இந்த மரங்கள் அடிச்சிருக்காங்கல்ல, அதுக்கு மேலே இன்னொரு மரத்தை போட்டு அதை மூடிட்டாங்க. இப்போது அதுக்கும் மேலே தண்ணியை ரொம்ப கம்மியாக உறிஞ்சக்கூடிய ஒயிட் இஸ்ட்ரியா அப்படிங்கிற வகையில் லைம்ஸ்டோன் கற்கள் இருக்குது. அந்த கற்களை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டாங்க. இப்போது பேஸ்மெண்ட் ரெடி, அந்த கற்கள் தான் பேஸ்மெண்ட், கீழே ஃபவுண்டேஷன் ரெடி, அந்த மரம் தான் ஃபவுண்டேஷன். இப்போது அதுக்கு மேலே அவங்க விருப்பப்பட்ட மாதிரி கட்டடங்கள் கட்டி சாலைகள்லாம் எங்கே வேணுமோ அங்கே சாலைகள்லாம் போட்டு அவங்க அதை முடிச்சிட்டாங்க. இப்படி தான் ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து 1500 வருஷத்துக்கு முன்னாடியே வெறும் மரக்கட்டைகளை மட்டுமே வச்சு ஒரு பெரிய நகரத்தையே அந்த மக்கள் அன்றைக்கி உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அன்னைக்கு அந்த மக்கள் அப்படி செஞ்சது தான் இன்றைக்கி அதே இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரச்சனையாக வந்து சேர்ந்துருக்கு. அது என்ன பிரச்சனைனா, என்னதான் பேஸ்மெண்ட்டும் ஃபவுண்டேஷனும் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே அது ஒரு சகதி ஏரியா தானே. அதனால் அந்த காலத்திலேருந்தே அது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க தான் ஆரம்பிச்சிருக்கு. எந்த அளவுக்குனா வருஷத்துக்கு 1 மில்லிமீட்டர் அப்படிங்கிற ரொம்ப கம்மியான அளவு தான். இது அப்போ இருந்த மக்களுக்கும் தெரிய வந்திருக்கு. அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு குறிப்பிட்ட சில வருஷங்களுக்குமே அந்த தரையோட உயரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்திருக்காங்க. அதனால் அது கீழே இறங்கினாலுமே தரையோட உயரம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க தண்ணிக்குள்ளே போயிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால தான். ஆனால் மக்கள் தொகை அதிகமாக ஆக, கட்டிடங்கள் அங்கே அதிகமாக வர வர அந்த வேலையை அவங்களால தொடர்ந்து செய்ய முடியல. இப்போ இருக்கிற மக்களாலையும் அதை செய்ய முடியலை. பத்தாவதுக்கு 1950 வெனிஸ் நகரத்துக்கு பக்கத்தில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வெனிஸ் நகரத்துக்கு கீழே இருந்து நல்ல தண்ணியை பம்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் முன்னாடி வருஷத்துக்கு 1 மில்லிமீட்டருங்கிற அளவில் இறங்கிக்கிட்டு இருந்த அந்த நகரம் இந்த சமயத்தில் மட்டுமே 5 இன்ச்சு வரைக்கும் ஒரே நேரத்தில் கீழே இறங்கிருச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிய வந்து என்னடா அது ரொம்ப பெரிய பிரச்சனையாயிருமே அப்படின்னு நினச்சி அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் என்னதான் அவங்க அதை நிறுத்தினாலும் கீழே இறங்கின நகரம் மறுபடியும் மேலே ஏறவே இல்லை. ஒரு பக்கம் அந்த நகரம் இயற்கையாகவே கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த ஃபவுண்டேஷனை போட்டு அது எவ்வளோதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே அதை போட்டு 1500 வருஷம் ஆச்சு இல்லையா. அதனால் இயற்கையாகவே அது கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிட்டு இருக்கு. அந்த இயற்கையாக நடக்கிற விஷயம் பத்தாதுன்னு செயற்கையாகவும் இதில் சில பிரச்சனைகள் இருக்குது. என்னென்னா அதில் முக்கியமானது இந்த மோட்டார் போட்ஸ் தான். இந்த மோட்டார் போட்ஸ் என்ன பண்ணுதுன்னா, இப்போது நார்மலாக கைத்துடுப்பு போட்டு போடுற போட்ஸ் மூலமா எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. ஆனால் இந்த மோட்டார் போட்ஸை ஓட்டுறது மூலமாக அங்கே ரொம்ப அதிகமான வேகத்தில் அலைகள் உருவாகும். வெனிஸ் நகரத்தோட கால்வாய்கள் ஏற்கனவே ரொம்ப சின்னது, ரொம்ப குறுகலானது அப்படிங்கிறதுனால இந்த மோட்டார் போட்ஸ் உருவாக்கக்கூடிய அந்த அலைகள்லாம் ரொம்ப அதிகமான வேகத்தில் போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டடங்கள்லையும் வீடுகள்லையும் போய் மோதுறதால அந்த பேஸ்மெண்ட் ரொம்ப சீக்கிரமாகவே பாதிக்கப்படுது. இன்னும் 1-2 போட்ஸால் என்ன ஆக போகுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, 2022 மட்டுமே வெனிஸுக்கு 40 லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க. அதில் எத்தனை பயணிகள் இந்த மோட்டார் போட்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நாமளாவே சும்மா யோசிச்சு பார்த்தா கூட இந்த மோட்டார் போட்ஸால் எவ்வளோ பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறது நமக்கே புரியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நகரத்தோட நிறைய பகுதிகள், அதுலேயும் ரொம்ப குறிப்பாக செயின்ட் பெசிலிக்கா அப்படின்னு ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சை பார்க்குறதுக்கே நிறையா சுற்றுலா பயணிகள் வருவாங்க. அந்த சர்ச் இருக்கக்கூடிய பகுதி 90 சென்டிமீட்டருக்கு கடல் ஓதம் உயர்ந்து வந்தாலே அந்த பகுதி முழுக்கமே வெள்ளக்காடாக மாறிடும். ஆனால் இந்த ஃப்ளட் கேட்ஸ் அவங்க எப்போ திறப்பாங்க தெரியுமா? 130 சென்டிமீட்டருக்கு அதிகமாக தண்ணி உயர்ந்து வந்தால் மட்டும்தான் அந்த ஃப்ளட் கேட்ஸை பயன்படுத்தி அவங்க அந்த வெள்ளத்தை தடுப்பாங்க. இங்கே தான் மக்கள் கோவப்படுறாங்க. ஊர் மூழ்கிறதும் வேகமாக நடந்துகிட்டு இருக்கு, தண்ணி வர்றதும் ரொம்ப சீக்கிரமே வந்து ஊரை ஈஸியாக வெள்ளக்காடாக்கிடுது. இப்படி இருக்கிறப்போ 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு டேட்டாவை வச்சுக்கிட்டு அப்போ இருக்கிற டிசைனை யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளட் கேட்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. அது பத்தாதுன்னு 130 சென்டிமீட்டருக்கு மேலே தண்ணி வந்தால் தான் திறந்து விடுவேன், அப்போ தான் உங்கள் ஊரை காப்பாற்றுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படி இது எல்லா மக்களுக்கும் நல்லதாக போய் சேரும்? இதுதான் மக்களோட கேள்வி. இப்போ அதான் கேட்குறாங்கல்ல, அப்போ நீ என்ன எல்லா நேரத்துலையும் திறந்து விட வேண்டியதானே அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அங்கே ஒரு சிக்கல் இருக்குது. என்னென்னா, இப்போது இதை டிசைன் பண்ணும்போதே, இந்த ஃப்ளட் கேட்ஸை டிசைன் பண்ணும்போதே வருஷத்துக்கு மிஞ்சி போனால் ஒரு 5-6 தடவை பயன்படுத்த வேண்டியிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் அவங்க அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. கூடவே ஒவ்வொரு தடவை அந்த ஃப்ளட் கேட்ஸை நீங்கள் நிமித்தி இறக்குறீங்க அப்படின்னா அதுக்கு $3,20,000 அமெரிக்கன் வரைக்கும் செலவாகும். அப்போது மக்கள் கேட்குற மாதிரி லிமிட்டை குறைச்சி, அதாவது 110 சென்டிமீட்டரோ இல்லை 90 சென்டிமீட்டர் வரும்போதே நம்ம அதை நிமித்தி வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சோன்னா அப்போது செலவும் அதிகமாகும், ஃப்ளட் கேட்ஸும் ரொம்ப சீக்கிரமாகவே வீணாக போயிடும். இதை தான் இடியாப்ப சிக்கல்ங்கிறது. அதாவது அந்த கேட்ஸை அதிகமாக பயன்படுத்தினா அந்த கேட்டுக்கு ஆபத்து, கம்மியாக பயன்படுத்தினா எல்லா மக்களுக்கும் நன்மை போய் சேராது. இப்படி ஒரு சூழல் தான் அங்கே இருக்குது. இப்படி இருக்கிறப்போ விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் வெனிஸுக்கு இன்னும் அதிகமாக தான் தண்ணி வந்து சேரப்போகுது, இன்னும் அதிகமான வேகத்தில் தான் அது மூழ்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வருங்காலத்துலேயும் இந்த மோசேவால் இந்த நகரத்தை காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிற கேள்வி அந்த நகரத்தை சேர்ந்த நிறைய மக்களுக்கு இருக்கிறதா தான் எல்லாருமே சொல்கிறாங்க. சரி, இப்போது இதை சரி பண்ணவே முடியாதா? எப்படி இந்த பிரச்சனை இது சரி பண்ணாதுன்னா அப்போ வேறு என்ன தான் சரி பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் சில வழிகள் சொல்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது, எப்படி 1950 தண்ணியை தரைக்கு கீழேருந்து அதிகமாக எடுத்தப்போ அந்த நகரம் மொத்தமாக கீழே இறங்குச்சோ அதே மாதிரி இன்ஜெக்ஷன் மெத்தட் அப்படிங்கிற மெத்தட் மூலமாக தண்ணியை நீங்கள் தரைக்கு கீழே பாய்ச்சினீங்க அப்படின்னா
அது கீழே இருக்கக்கூடிய பாறைகள்லையும் கற்கள்லையும் போய் சேர்ந்து அங்கே நீர்மட்டம் உயர்ந்து அந்த தரையை ஒட்டுமொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் என்னதான் ஆராய்ச்சியாளர்கள் இவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும் அந்த விஷயத்தை செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறது ஆட்சியாளர்கள் கையில் தானே இருக்குது. அதனால் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் வெனிஸ் நகரத்துக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு. சரி, இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு நிஜமாலே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கை சிம்பிள் ஒன்று இருக்கும், அது கீழே டிங்குன்னு தட்டி விட்ருங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலப்பா இது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோ பண்ணியிருப்போம். என்னென்னா, இப்போ வெனிஸ் நகரத்தில் கடல் தண்ணியால் ஒரு பிரச்சனை வந்துச்சு. இதே மாதிரி நெதர்லாந்து நாட்டிலையும் கடல் தண்ணியால் இதை விட அதிகமான பிரச்சனைலாம் வந்திருக்கு. அங்கே பொருட்சேதங்கள் உயிர் சேதங்கள் நிறைய ஏற்பட்டிருக்கு. ஆனால் அந்த நாட்டு அரசாங்கம் இவங்கள மாதிரி இல்லாமல் வேற ஒரு திட்டம் ஒன்று பண்ணாங்க. அப்படி பண்ண திட்டம் சூப்பராக செயல்பட்டு கடந்த 90 வருஷமாக கடல் தண்ணியால் அந்த நாட்டில் எந்த பிரச்சனையுமே ஏற்படலை. அப்படி என்ன அவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கான கார்டு இப்போ இங்கே வந்திருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம்.